தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் 109, 21, 22. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தரலும். நான் சிறுமி எளிமையானவன். இந்த வசனம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை பாருங்க. இது சொன்னது தாவீது ராஜா. அவருடைய அந்த ஆரம்ப ஜபத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப நுறுக்கப்பட்டு இடுக்கப்பட்டு ரொம்ப வேதனைபத்துல அந்த சங்கீதமே இருக்கிறது. அவ்வளவு அவர் நொறுக்கப்பட்டு போய் ஜெபம் பண்றாரு. இப்ப இந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்றாரு. அவர் அந்த வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு இதை கேட்கிற நீங்க கூட அநேக பேர் ஆதரவற்ற நிலையில இருக்கிறீங்க. இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குறோம்னு சொன்னாக்க எத்தனையோ பேர்களுக்கு இப்ப கணவனுக்கு மனைவி ஆதரவு, பிள்ளைக்கு தாய் ஆதரவு, தகப்பன் ஆதரவு, இப்படிலாம் இன்னைக்கு அநேக பேர் ஆதரவை நாடி இருக்கிறாங்க. இப்போ ஒரு மிருக ஜீவன்களை வளர்த்தோம்னா அந்த மிருக ஜீவன் கூட எஜமான பார்த்து ஆதரவை தேடுது. நம்ம வாசையை பாக்குறோம். இப்ப இந்த ஆதரவற்ற நிலையில இன்னைக்கு நிறைய பேரை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில வேலை எல்லாரும் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, கூட உள்ளவங்க எல்லாரும் இருப்பாங்க. இன்னும் ஆதரவு இல்லாத நிலையில இருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. ஏசப்பா உங்களை ஆதரிப்பாரு. அவருடைய நாமத்து நிமித்தமும் அவருடைய கிருபை நிமித்தமும் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் சிறுமை எளிமையானவனா இருக்கிறேன், நான் சிறுமை எளிமையானவளா இருக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இத்தனை பேர் கூட எனக்கு ஆதரவு இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஆதரவுன்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்துச்சுன்னா ஏசப்பா உங்களுக்கு ஆதரவாக உங்களை ஆசீர்வதிப்பாரு. எந்த இக்கட்டுல சில வேலை உங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்காது, ஒரு ஆதரவு இருக்காது. இக்கட்டான நிலையில இருப்பியா, பிள்ளைகள் இருந்தும் பிரயோசனம் இல்ல, பெற்றோர்கள் இருந்தும் பிரயோசனம் இல்ல, இல்லாத நிலையில ஆதரவற்ற நிலையில இருக்கும்போது ஏசப்பா நோக்கி, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஆதரவு, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஏசப்பா அந்த வார்த்தை கேட்ட பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே தனித்தனியா பெருப்பரா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பிறந்த நாளை சந்திக்கிற ஆண்டவரை பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரையா, பெரியவர்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இவர்கள் இந்த நாளை நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரை திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதியும். குறைப்பட்டவர்கள் ஆண்டவர் அப்பா நிறைவாக்கி இந்த வருஷத்துல ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே வியாதினால படுக்கையில படுத்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரையா, அவர்களை நீர் ஆதரிக்க வேண்டும் தகப்பனே. ஸ்தோத்திரையா ஏசப்பா. ஸ்தோத்திரம் விவசாயிகளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரை வியாபாரிகளுக்காக ஸ்தோத்திரையா, மீனவர்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இவர்கள் எல்லாம் நீர் ஆதரிக்கணும் தகப்பனே. இந்த நாள்ல நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. யார் யார் ஆண்டவரே ஆதரவை தேடி ஆண்டவரே அப்பா கண்கலங்கி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் அவர்களுக்கெல்லாம் இந்த நாள்ல உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.